ஒரு கம்பெனியை நீங்க கற்பனை செய்து பாருங்களேன். அந்த நிறுவனத்துல வேலை செய்யற மொத்த ஊழியர்கள்ல வெறும் 20% பேர் மட்டுமே, அதாவது ரொம்ப குறைவான ஆட்கள் தான் 35% வேலைகளை செஞ்சு முடிக்கிறாங்க. ஆமா, லாபத்தின் பெரும் பகுதியையும் அவங்க தான் கொண்டு வராங்க. சரியா சொன்னீங்க. ஆனா அந்த நிறுவனத்தோட நிர்வாக குழுவுல ஓட்டு போடும் உரிமை அப்படின்னு வரும்போது அந்த அதிகாரம் யார் கையில இருக்கு தெரியுமா? குறைவான உற்பத்தியை கொடுக்கிற அந்த 80% ஊழியர்களின் கைகள்ல தான் மொத்த அதிகாரமும் இருக்கு. இது கேக்குறதுக்கே ஒரு மாதிரி முரண்பாடா இருக்கு இல்லையா? கண்டிப்பா. இப்படி ஒரு அமைப்பு இருந்தா அந்த நிறுவனம் சீரா இயங்குமா? அதுல என்னென்ன சிக்கல்கள் வரும்? இந்த கேள்வியை அப்படியே நீங்க இந்தியாவோட பொருத்தி பாருங்க. இன்னைக்கு நாம உலகிலேயே மிக வேகமாக வளரும் 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிக்கிறோம். ஆமா, ஆனா இந்த கொண்டாட்டங்களுக்கு பின்னாடி ஒரு ஆழமான கொஞ்சம் சங்கடமான கேள்வி ஒளிஞ்சிருக்கு. உண்மைதான். அதாவது இந்தியாவின் தென்பகுதி வடபகுதிக்கு மானியம் வழங்குதா, இல்ல தெற்கின் வளர்ச்சிக்கு தேவையான மனித உழைப்ப வடக்கு வழங்குதா? இந்த ரெண்டுக்கும் இடையிலான உறவு என்ன? இத பற்றி தான் இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல நாம எந்த சார்பு நிலையும் இல்லாம தரவுகளின் அடிப்படையில விரிவாக பேச போறோம். இந்த டாபிக் இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பேசு பொருள். நம்ம எப்போதுமே இந்தியாவை ஒரு ஒற்றை புள்ளியா, ஒரே நாடா பார்க்க பழகிட்டோம். ஆனா தரவுகளை வச்சு ஆழமா அலசும்போது தான் சில உண்மைகள் புரியுது. ஆமாங்க, முக்கியமா வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இடையிலான ஏற்றத்தாழ்வுகள் மிக தெளிவாக தெரியுது. இது வெறும் புள்ளி விவரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது உங்களோட வாழ்வாதாரம், அரசியல் அதிகாரம், அப்புறம் இந்தியாவின் எதிர்கால கட்டமைப்பு, இது எல்லாமே சேர்ந்த ஒரு மாபெரும் விவாதம். சரி, இந்த விவாதத்தோட மையப்புள்ளியே பொருளாதாரம் அப்புறம் மக்கள் தொகை. இது ரெண்டுக்கும் இடையிலான அந்த முரண்பாடு தான். இதோட தரவுகள் என்ன சொல்லுதோ கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. மிக அடிப்படையான 2 எண்களை நாம எடுத்துப்போம். தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இது எல்லாத்தோட மக்கள் தொகையையும் ஒன்னு சேர்த்தா அது இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில சுமார் 20% மட்டுமே வரும். ஓ, வெறும் 20% தானா? ஆமா. ஆனா நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில, அதாவது ஜிடிபியில அவங்களோட பங்களிப்பு பாத்தீங்கன்னா 30% இருக்கு. இன்னும் சில வருஷங்கள்ல இது 35% உயரும்னு பொருளாதார வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, குறைந்த மக்கள் தொகை ஆனா அதிக உற்பத்தி, இது தென் மாநிலங்கள்ல. சரியா சொன்னீங்க. அதே வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகம், ஆனா பொருளாதார பங்களிப்பு ஒப்பீட்டளவில் குறைவு. ஒரு நிமிஷம் இருங்க, இது எப்படி சாத்தியமாச்சு? வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா வட இந்தியாவுல உள்ள கங்கை சமவெளி தான் மிகவும் செழிப்பான ஒரு விவசாய பகுதி இல்லையா? ஆமாம், பெரும் பேரரசுகள் எல்லாம் அங்கதான் உருவாச்சு. வளம் முழுவதும் அங்கதான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த நிலைமை எப்படி அப்படியே தலைகீழா மாறுச்சு? வட மாநிலங்களோட தற்போதைய பொருளாதார பங்களிப்பு ஏன் இவ்ளோ குறைவா இருக்கு? நீங்க கேக்குறது மிக சரியான கேள்வி. புவியியல் ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் வட இந்தியா ஒரு மிகப்பெரிய பலத்தை வச்சிருந்தது உண்மைதான். ஆனா சுதந்திரத்திற்கு பிறகான இந்தியாவின் வளர்ச்சி பாதையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. என்ன மாற்றம் அது? அதாவது வட மாநிலங்கள்ல மக்கள் தொகை மிக வேகமாக அதிகரிச்சது. ஆனா அதற்கேற்ப பொருளாதார உற்பத்தி பெருகல. ஓ, அதிக மக்கள் தொகை ஆனா குறைவான உற்பத்தி அப்படின்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. வளம் அதிகமா இருந்தாலும் அந்த வளத்தை ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாகவோ, அதாவது வேல்யூ அடிஷன் அல்லது சேவையாகவோ மாற்றுவதற்கான கட்டமைப்பை அவங்க ஆரம்பத்திலே உருவாக்க தவறிட்டாங்க. அப்படியானால் தென்னிந்தியா ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல வளர்ந்துடல, அவங்க சில அடிப்படைகளை மிக சரியா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வெறும் ஃபேக்டரிகளை கட்டுறதோ இல்ல ஐடி கம்பெனிகளை திறப்பதோ மட்டும் கிடையாது. நிச்சயமா அதுக்கு அடித்தளமா இருக்கிறது மனிதர்கள் தானே. தென்னிந்தியாவோட சமூக சீர்திருத்தங்கள் தான் இந்த வளர்ச்சிக்கு ஒரு ஆரம்ப கட்ட மூலதனமா அமைஞ்சதா? முற்றிலும் உண்மை. எந்த ஒரு பொருளாதாரமும் இயந்திரங்களால மட்டும் இயங்குறதில்ல. அது மனித வளத்தை, அதாவது ஹியூமன் கேபிட்டல், அதை நம்பிதான் இயங்குது. ஒரு மாநிலத்தோட மனித வளம் ஆரோக்கியமாகவும் அறிவாகவும் இருந்தா மட்டும்தான் அங்க பொருளாதாரம் வளர முடியும். இதை நாம சுகாதாரத்துறையிலிருந்து தொடங்கினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இன்னைக்கு வட மாநிலங்கள்ல, முக்கியமா பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா சிசு மரண விகிதம் தேசிய சராசரியை விட ரொம்பவே அதிகமா இருக்கு. இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஆமா. அதே போல தாய்மார்களோட சுகாதாரமும் ஒரு பெரிய சவாலா இருக்கு.
ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஊட்டச்சத்து குறைபாட்டோடு பிறந்தா அந்த சமூகத்தோட ஒட்டுமொத்த உழைக்கும் திறனும், அதாவது ப்ரொடக்டிவிட்டி பாதிக்கப்படும் இல்லையா? இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இருக்கு. ஆனா தென் மாநிலங்கள்ல நிலைமை வேறு மாதிரியா இருக்கு. தெற்கில் மட்டும் எப்படி மக்கள் தொகை கட்டுக்குள் வந்தது, அதே சமயம் பொருளாதாரமும் இவ்ளோ வேகமா வளர்ந்தது? இதுக்கு பின்னாடி மிக எளிய ஆனா வலுவான ஒரு சமூக அறிவியல் இருக்கு. தென் மாநிலங்கள் பல தசாப்தங்களுக்கு முன்பே பொது சுகாதார அமைப்புகளிலும் குறிப்பா பெண்களின் கல்வியிலும் அதிக கவனம் செலுத்தினாங்க. ஓ, பெண்களின் கல்விதான் இங்க கேம் சேஞ்சரா அமைஞ்சதா? ஆமா, ஒரு சமூகத்துல பெண்கள் கல்வி கற்கும்போது இயல்பாகவே குழந்தை திருமணங்கள் குறையுது. அவங்க தங்கள் ஆரோக்கியத்தை பற்றி விழிப்புணர்வு பெறாங்க. இதோட நேரடி விளைவு என்ன தெரியுமா? குழந்தைகள் இறப்பு விகிதம் குறையும். சரியா? துல்லியமா சொன்னீங்க. தங்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் ஆரோக்கியமா உயிர் வாழும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும்போது குடும்பங்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்வதை தவிர்க்கறாங்க. இதுதான் தென்னிந்தியாவின் மக்கள் தொகை சீராக இருப்பதற்கான முக்கிய காரணம். இது கேட்கறதுக்கு ரொம்ப தர்க்க ரீதியா இருக்கு. அதாவது பெண்களின் கல்வி சுகாதாரத்தை மேம்படுத்தியது, சுகாதாரம் மக்கள் தொகையை நிலைப்படுத்தியது. அப்புறம் மக்கள் தொகை நிலைப்படுத்தப்பட்டதால இருக்கிற வளங்களை வச்சு தரமான கல்வியை வழங்க முடிஞ்சது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. கல்வி அப்படின்னு வரும்போது நாம கண்டிப்பா பள்ளிக்கூடங்களை பத்தி பேசியாகணும். தமிழ்நாட்டுல சுமார் 90% மேல் பள்ளி வருகை பதிவு இருக்கு. உயர்கல்வி கற்போரின் விகிதமும் தேசிய சராசரியை விட மிக அதிகம். நிறுத்திடும் விகிதம், அதாவது டிராப் அவுட்ஸ் ரொம்ப அதிகம். இதோட விளைவு என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. ஒரு மாணவர் கல்வியை பாதியில விடுறார்னா எதிர்காலத்துல தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு நல்ல வேலையை பெறுவதற்கான வாய்ப்பு அவர் இழந்துடுறார். எக்ஸாக்ட்லி. இது ஒரு மிகப்பெரிய திறன் இடைவெளிய ஸ்கில் கேப் உருவாக்குது. இந்த திறன் இடைவெளி பற்றி சொல்லும்போது எனக்கு ஒன்று தோணுது. இன்னைக்கு உலகளாவிய நிறுவனங்கள் இந்தியாவுல முதலீடு செய்ய வரும்போது அவங்களுக்கு தேவை வெறும் நிலமோ மின்சாரமோ மட்டும் இல்ல. பின்ன என்ன தேவை? நவீன இயந்திரங்களை இயக்க, மென்பொருள்களை உருவாக்க திறன் வாய்ந்த மனிதர்கள் தேவை. அந்த திறமையான மனித வளம் எங்கே இருக்கோ அங்கதானே முதலீடும் தேடி போகும் இல்லையா? 100 இதை நாம அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வோம். மனித வளம் வலுவா இருக்கும்போது அது இயல்பாகவே முதலீடுகளை ஈர்க்குது. தென் மாநில அரசுகள் ஆரம்பத்திலேயே பள்ளிகள், மருத்துவமனைகள் மட்டும் இல்லாம நல்ல சாலைகள், நிலையான மின்சாரம் போன்ற அடிப்படை கட்டமைப்புகளையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாக்குனாங்க. அப்போ ஒரு தனியார் நிறுவனம் 100 கோடி ரூபாய் முதலீடு செய்ய நினைச்சா அவங்க என்ன பாப்பாங்க? அவங்க லாபத்தை பாப்பாங்க. கூடவே அரசியல் மற்றும் அதிகாரத்துவ நிலையான தன்மையை, அதாவது பியூரோக்ராட்டிக் ஸ்டெபிலிட்டி இருக்கான்னு தேடுவாங்க. தெற்கில் அந்த சூழல் நல்லா இருந்ததால தனியார் முதலீடுகள் அங்க அதிகமா குவிய ஆரம்பிச்சது. ஆனா வட மாநிலங்கள்ல தொழில் முதலீடுகள் அந்த அளவுக்கு போகலையா? அவங்க ஏன் இதுல பின்தங்கினாங்க? வடக்கில் பல வருஷங்களா நீடிச்ச அரசியல் நிலையற்ற தன்மை, ஊழல், அப்புறம் அதிகாரத்துவ சிக்கல்கள் காரணமா தொழில் நிறுவனங்கள் அங்க போக கொஞ்சம் தயங்குனாங்க. ஓ, அதனால புதிய தொழிற்சாலைகள் வரலையா? அங்க புதிய தொழிற்சாலைகள் வராததால அங்குள்ள கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு போதுமான வேலை வாய்ப்புகள் உருவாகல. விவசாயத்தை மட்டுமே அவங்க நம்பி இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. ஆனா விவசாயமும் எப்பவுமே லாபகரமா இருக்காது இல்லையா? கரெக்ட். அதனால அவங்க மாற்று வழியை தேட வேண்டிய நிலைமை வந்தது. இதனாலதான் மக்கள் வேலை தேடி தெற்கு நோக்கி நகர தொடங்குனாங்களா? இது நாம அன்றாடம் பாக்குற ஒரு விஷயம். ஆமா, ஒரு காலத்துல கட்டட வேலைகள்ல மட்டுமே வட இந்திய தொழிலாளர்களை நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உணவகங்கள், சில்லறை விற்பனை கடைகள், தொழிற்சாலைகள்னு பல இடங்கள்லயும் அவங்கள பார்க்க முடியுது. இதையெல்லாம் தான் நாம இடப்பெயர்வு அல்லது மைக்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். வடக்குல வேலை வாய்ப்புகள் இல்ல, அதே சமயம் தெற்குல தொழில் நிறுவனங்கள் பெருகிடுச்சு. ஆனா உள்ளூர் ஆட்கள் தெற்குல கம்மியா இருக்காங்களே. அதான் காரணம். தெற்கில் உள்ள உள்ளூர் மக்கள் பலர் உயர்கல்வி பெற்று மென்பொருள் அல்லது சேவைத்துறைக்கு போயிட்டாங்க. அதனால அந்த அடிப்படை தொழில் தேவைகளை பூர்த்தி செய்ய வடக்கிலிருந்து தொழிலாளர்கள் அதிக அளவுல தெற்கு நோக்கி வராங்க. இது ஒரு விசித்திரமான ஒரு விஷயம். ஆனா அதே சமயம் ஒன்றையொன்று சார்ந்திருக்கும் ஒரு சுழற்சியா எனக்கு தோணுது. இது ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் இல்லையா? கண்டிப்பா. நீங்க இதை கவனிச்சு பாருங்க. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய தொழில் இயந்திரம் தடையின்றி இயங்கணும் அப்படின்னா அதுக்கு வட இந்தியாவின் உழைப்பு தேவைப்படுது. ஆமாம். அதே சமயம் வட இந்திய குடும்பங்கள் வறுமையிலிருந்து மீளணும்னா அவங்களுக்கு தென்னிந்தியாவில கிடைக்கிற வேலைகளும் இங்கிருந்து அவங்க ஊருக்கு அனுப்புற பணமும் தேவைப்படுது. இது ஒரு வகையில ரெண்டு பேருக்கும் தேவையான ஒரு சரியான பொருத்தம் தானே. பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா இது ஒரு மிகச்சிறந்த சமநிலை தான். தெற்கிற்கு மனித உழைப்பு தேவை, வடக்கிற்கு வாழ்வாதாரம் தேவை. இது ரெண்டு தரப்பிற்கும் பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ பிரச்சனை எங்கதான் வருது?
பிரச்சனை இங்க ஆரம்பிக்கல. இந்த பொருளாதார யதார்த்தம் எப்போ அரசு நிதி பகிர்வு அப்புறம் அரசியல் அதிகாரம் என்ற தளத்திற்குள் நுழைதோ அப்போதான் ஒரு மிகப்பெரிய விவாதம் வெடிக்குது. ஓகே, நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட மிக முக்கியமான கொஞ்சம் சிக்கலான பகுதிக்குள்ள நுழைய போறோம். அதுதான் வரிப்பகிர்வு விவாதம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களோட பொருத்தி பார்க்கணும். உதாரணமா, நீங்க தமிழ்நாட்டில இருந்து உங்களோட வருமான வரியாக 100 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த 100 ரூபாயில சுமார் 29 ரூபாய் மட்டும்தான் மத்திய அரசிடமிருந்து மாநிலத்தின் வளர்ச்சிக்காக திரும்ப கிடைக்குது. மீதமுள்ள பணம் எங்கே போகுதுன்னு கேக்குறீங்களா? ஆமா, அது எங்க போகுது? அது பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களோட வளர்ச்சிக்காக பகிர்ந்தளிக்கப்படுது. பீகார்லிருந்து ஒருவர் 100 ரூபாய் வரி கட்டினா அந்த மாநிலத்திற்கு திரும்ப கிடைப்பது சுமார் 700 ரூபாய். ஒரு வரி செலுத்துபவரா இதை நீங்க எப்படி பாப்பீங்க? இந்த இடத்துல நாம எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்க கூடாது. ஒரு நடுநிலையான பார்வையாளரா நிதிக்குழுவோட செயல்பாட்டை நாம புரிஞ்சுக்கணும். அதாவது ஃபினான்ஸ் கமிஷன். ஆமா, மாநிலங்களுக்கு பணத்தை எப்படி பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறத நிதிக்குழு தான் தீர்மானிக்கிறாங்க. அவங்க எந்த அடிப்படையில பணத்தை பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் தொகை அப்புறம் மாநிலத்தின் வருமான இடைவெளி. வருமான இடைவெளினா அதாவது ஒரு மாநிலம் எவ்வளவு வறுமையில இருக்கு, அவங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிற காரணிகளின் அடிப்படையில தான் நிதியை பிரிக்கிறாங்க. ஓ, அதனாலதான் தென் மாநிலங்கள் கோவப்படுறாங்களா? அதாவது நாங்கள் கடுமையா உழைத்து பொருளாதாரத்தை வளர்த்து மக்கள் தொகையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறோம், ஆனா எங்களோட சிறந்த செயல்பாட்டிற்கு வெகுமதி அளிப்பதற்கு பதிலா எங்க பணம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தவறிய மாநிலங்களுக்கு போகுது, இது எங்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனையா அப்படின்னு தெற்கில் ஒரு அதிருப்தி குரல் ஒலிக்கிறத நாம பார்க்கிறோம். சரியா சொன்னீங்க. இத புரிஞ்சுக்க நாம ஒரு கூட்டு குடும்பம், ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஒப்புமையை எடுத்துக்கலாம். சொல்லுங்க. ஒரு கூட்டு குடும்பத்துல மூத்த அண்ணன் கடுமையா உழைச்சு குடும்பத்தோட 80% வருமானத்தை கொண்டு வராரு. அவருக்கு 2 குழந்தைகள் மட்டுமே இருக்காங்க. ஆனா இளைய தம்பிக்கு சரியான வேலை இல்ல, அவருக்கு 5 குழந்தைகள் இருக்காங்க. இப்போ அந்த குடும்பத்தோட தலைவர் என்ன செய்வார்? மூத்தவன் சம்பாதிச்ச பணத்தின் பெரும்பகுதியை இளைய தம்பியோட குழந்தைங்களுக்கு கல்விக்கும் உணவுக்கும் கொடுப்பார் இல்லையா? கண்டிப்பா. ஆனா மூத்த அண்ணன் கோவப்படுவான். நான் உழைச்ச பணம் எனக்கு வரலையா அப்படின்னு ஆதங்கப்படுவான். ஆமா, ஆனா குடும்ப தலைவர் இது குடும்பத்தோட ஒட்டுமொத்த சர்வைவல் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்வார். இது தார்மீக ரீதியாக சரின்னு தோணலாம். சரிதான். ஆனா நாடாளுமன்ற அரசியல்ல இது எப்படி எதிரொலிக்குது? அது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? அங்கதான் இது இன்னும் அதிகமா சிக்கலாகுது. நிதி பகிர்வில் மட்டுமாவது தெற்கு பின்தங்கி இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, ஆனா அரசியல் அதிகாரத்திலயும் அவங்க பின்னடைவா சந்திக்கிறாங்க. அது எப்படி? இந்தியாவின் ஜனநாயக அமைப்புல ஒரு மாநிலத்தோட மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டுதான் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படுது. அதாவது தொகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, இது ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை உருவாக்க காத்திருக்கும் விஷயம்னு பலரும் சொல்றாங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, தற்போதைய நிலவரப்படி பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல மக்கள் தொகை அதிகம் அப்படிங்கறதால இயல்பாகவே அவங்களுக்கு நாடாளுமன்றத்துல அதிக எம்பிக்கள் இருப்பாங்க. வருங்காலத்துல புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாடாளுமன்ற தொகுதிகள் பிரிக்கப்பட்டால் வட மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் இன்னும் அதிகமாகிடும். ஓ, அப்போ தேசிய அளவிலான கொள்கை முடிவுகள், சட்டங்கள் இயற்றுவது என எல்லாத்துலயும் அவங்க கைதான் ஓங்கி இருக்குமா? நிச்சயமா. இது உண்மையாகவே ஒரு அமைப்பு ரீதியான சிக்கல் தான், ஒரு ஸ்ட்ரக்சரல் டென்ஷன். இத நாம மிகவும் நடுநிலையா பார்க்கணும். ஆமா, எந்த பக்கமும் சாயாம இத புரிஞ்சுக்கணும். ஒரு புறம் தெற்கு சொல்லுது, நாங்கள் தான் பொருளாதாரத்தின் என்ஜின், நாங்கள் தான் அதிக நிதியை தரோம், ஆனா எங்களுக்கு அரசியல் அதிகாரம் குறைவு, நிதியும் குறைவாகவே வருது. மறுபுறம் வடக்கு என்ன சொல்லுதுன்னா, எங்களிடம் மக்கள் இருக்காங்க, வறுமையில வாடும் எங்க மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செஞ்சு தர தேசத்தின் வளங்கள் பகிரப்பட வேண்டும், ஒரு ஜனநாயகத்துல ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமை உண்டு. ஆமா, இந்த 2 வாதங்களுக்கும் பின்னாலும் மறுக்க முடியாத நியாயங்கள் இருக்கு. இதை எப்படி தீர்க்கிறது? இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய சவால் தான். ஏன்னா இது வெறும் நிதி மற்றும் நிர்வாக பிரச்சனை மட்டும் கிடையாது. வேற என்ன? இந்த அரசியல் மற்றும் பொருளாதார வேறுபாடுகள் நாளடைவுல எப்படி ஒரு கலாச்சார இடைவெளிய, ஒரு கல்ச்சரல் டிவைட உருவாக்குது அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்கணும். அது எப்படி? மொழியும் கலாச்சாரமும் தான் மக்களை இணைக்கணும். அது எப்படி இங்க ஒரு சவாலா மாறுது? பாத்தீங்கன்னா, இரு வேறுபட்ட பொருளாதார தளங்கள்ல வாழும் மக்கள் இணையும் போது புரிதலின்மை இயல்பாகவே எழுகிறது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா, வேலை தேடி தெற்கே வரும் வட இந்திய தொழிலாளி இங்குள்ள மொழி மற்றும் பண்பாட்டுடன் ஒன்றிணைவதில் பல நடைமுறை சிக்கல்களை எதிர்கொள்றாரு. அதே போல
தென்னிந்திய மக்களுக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. தங்கள் மாநிலத்தின் மொழி மற்றும் வேலை வாய்ப்புகள்ல வட இந்தியர்களின் ஆதிக்கம் அதிகமாகிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கும் இருக்கு. இது மொழியை கடந்து உணவு பழக்க வழக்கங்கள், திருவிழாக்கள் மற்றும் அரசியல் சித்தாந்தங்கள் வரை இரு தரப்பிற்கும் இடையே பெரும் இடைவெளியை உண்டாக்குது. அதான் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற இந்தியாவின் அடிப்படை தத்துவமே இங்கே ஒரு பரிசோதனைக்கு உள்ளாகுது. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது? இது வடக்கு வர்சஸ் தெற்கு அப்படிங்கிற ஒரு நிரந்தர பகையா, அல்லது வளர்ந்து வரும் ஒரு நாட்டுல இது தவிர்க்க முடியாத ஒன்றா? நாம மிக தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். இது மக்களுக்கும் இடையிலான சண்டை கிடையாது. இது முழுக்க முழுக்க வளர்ச்சியில் உள்ள இடைவெளி சார்ந்த ஒரு பிரச்சனை. டெவலப்மெண்ட் கேப்னு சொல்றீங்க? ஆமாம். வரலாற்று ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் கொள்கை முடிவுகளாலும் சில மாநிலங்கள் முந்திக்கிட்டாங்க, சில மாநிலங்கள் பின்தங்கிட்டாங்க. அவ்வளவுதான். ஆனா ஒரு நாட்டோட ஒரு பகுதி மட்டுமே வேகமா வளர்ந்து கொண்டிருந்தால் அந்த நாடு உலக அரங்கில் ஒரு மாபெரும் சக்தியாக மாற முடியாது. ஒட்டுமொத்த இந்தியாவும் வலுப்பெறணும்னா வட மாநிலங்களின் உள்கட்டமைப்பு, கல்வி, அப்புறம் சுகாதாரம் போர்க்கால அடிப்படையில மேம்படுத்தப்படணும். அவங்க தங்களோட மக்கள் தொகையை சுமையாக பார்க்காம அதை ஒரு மனித மூலதனமாக மாத்தணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதே நேரத்துல தென் மாநிலங்களோட உழைப்பும் அவங்களோட பொருளாதார பங்களிப்பும் உரிய முறையில் மதிக்கப்படணும். அவங்களோட நிதி ஆதாரங்கள் பாதுகாக்கப்படணும். இதை விட சிறப்பா இதை தொகுத்து சொல்ல முடியாது. ஒரு குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். உண்மைதான். அதே போல ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது அதன் எல்லா மாநிலங்களும் எல்லா மக்களும் இணைந்து வளரும்போது மட்டுமே முழுமையடையும் அப்படிங்கறத இன்றைய தரவுகள் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துது. ஆமாம். இந்த ஆழமான உரையாடலை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு இது ஒரு புதிய கோணத்தை திறந்திருக்கும்னு நம்புறேன். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆழமான சிந்தனையை உங்ககிட்ட விட்டு செல்ல விரும்புறேன். ஒரு ஜனநாயக அமைப்பில் மக்கள் தொகை அப்படிங்கிறது அரசியல் அதிகாரம். ஆனா உழைப்பு மற்றும் உற்பத்தி அப்படிங்கிறது பொருளாதார அதிகாரம். ஒரு பெரிய பலத்த கலாச்சார வேறுபாடுகளை கொண்ட நாட்டில் அதிக வருமானத்தை ஈட்டித் தரும் மாநிலங்களின் உழைப்பிற்கான பலனை முழுமையாக கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்தி, அதே சமயம் மக்கள் தொகை அதிகமாக இருந்து வறுமையில் இருக்கும் மாநிலங்களின் அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சரியான அமைப்பை உருவாக்குவது சாத்தியமா? அது ஒரு பெரிய கேள்விதான். தற்போதைய இந்த இடைவெளி அப்படிங்கிறது அதிகமாக உழைக்கிறவங்களை வஞ்சிக்கும் ஒரு நியாயமற்ற அமைப்பா, அல்லது இந்தியா போன்ற ஒரு மாபெரும் நாடு முழுமையான வளர்ச்சியை நோக்கி செல்லும்போது ஏற்படும் ஒரு இயல்பான ஆனா வலி நிறைந்த மாற்றமா? இந்த சமன்பாட்டை எப்படி சரி செய்வது? இதை நீங்களே ஆழமாக சிந்தித்து பாருங்கள்.